அவிகளுக்கு வேண்டி உங்க ட்ரீம்ஸ் ரூயின் பண்ணிட்டீங்கோ. அவிகளுக்கு வேண்டி உங்க ரியல் பர்சனாலிட்டியை ஹைட் பண்ணிட்டீங்கோ. அவிகளுக்கு வேண்டி அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஸ்டே பண்றீங்கோ. அவிகளுக்கு வேண்டி உங்களுக்கு பிடிக்காத கெரியர் சூஸ் பண்றீங்கோ. தாரவியோ அவிகளத்தை நீங்க சொசைட்டின்னு சொல்லி திரியுறீங்க. ஆனா ஏதோ ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அந்த சொசைட்டிங்கிறது ரியல் பர்சனே அல்ல. நீங்க அந்தியில 2 மணிக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கீல்ல, உங்க கூட உட்காந்து தோலை தட்ட மாட்டாங்க. உங்க பில் எல்லாம் அவி கட்ட மாட்டாங்க. உங்க ஹார்ட் பிரேக்ல இருந்து ஹீல் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க எடுக்கிற சாய்ஸ்னால வர கன்சீக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கெல்லாம் அவங்க கூட வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. ரியல் லைஃப்ல அந்த சொசைட்டிங்கிறது வெறும் இண்டிவிஜுவல்ஸ் தான். 5 நிமிஷத்துல உங்க எக்ஸிஸ்டன்ஸையே மறந்து போற உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அவிக லைஃபே ரெண்டா பொழந்து போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிற உங்க ரிலேட்டிவ்ஸ், லஞ்ச் பிரேக்ல அப்படின்னு உங்களை தாண்டி போற அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இவிகளை அந்த சொசைட்டிங்கிற ஒரு ஹியூஜ் வேர்டை கொடுத்து வச்சிருக்கிறோம். நிஜத்துல அவியெல்லாம் ஆறு அவிகளை இன்செக்யூரான இண்டிவிஜுவல்ஸ். அவனோட பயத்தை அடுத்தவன் மேல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு சுத்துறவியோ. சிலருக்கு அவிக மேலேயே செல்ஃப் டவுட்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. சிலரு என்னமோ அவிக லைஃப் ஃபுல்லா ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அப்படின்னு பிரிட்டன் பண்ணிட்டு சுத்துவாங்க. சிலரு இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்ட்டு ஸ்டாண்ட் அவுட் பண்றதுக்கே பயந்துட்டு சுத்துவாங்க. சிலரு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராவாரு அப்படிம்பாங்க. சிலரு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படிம்பாங்க. சிலரு எங்கனாலும் சேஃபா பிளே பண்ணு தம்பி அப்படிம்பாங்க. சிலரு என்ன ஆனாலும் தோத்து மட்டும் போயிடக்கூடாது அப்படிம்பாங்க. சிலரு கூட்டத்தோட போகாம தனியா உனக்குன்னு ஒரு வழி உருவாக்கு அப்படிம்பாங்க. யாரோ ஒருத்தரோட இன்விசிபிள் அப்ரூவலுக்கு வேண்டி நீங்களும் பர்ஃபார்ம் பண்றக்க ஆரம்பிச்சிருவீங்க. ரியலா நீங்க யாருங்கிறதே நீங்க மறந்து போயிருவீங்க. அதுதான் அங்க டிராப்பே. அந்த நாய்ஸை எல்லாம் உதறி விட்டுட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆயிரு. நீங்களுமே உங்க சாய்ஸஸ் மட்டும்தான். இந்த சொசைட்டி இல்ல, கிரௌட் இல்ல, வார வாரம் மாறுற ஒப்பீனியன்ஸும் இல்ல. நீங்க உங்க கன்சைன்ஸ், உங்க பீஸ், உங்க ஒரு லைஃப், அவ்வளவுதான். இதுல சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, நிஜத்துல அந்த கூட்டம் அவிகளை கண்டுக்கவே கண்டுக்காது. ஆனா அவிக அக்செப்ட் பண்ணிக்கணுமே அப்படிங்கறதுக்கு வேண்டி தன்னைத்தானே எடிட் பண்ண ஒரு வெர்ஷனோடயே இருந்து முடிஞ்சும் போயிடுறாங்க. அந்த இமேஜினரி ஆடியன்ஸுக்கு வேண்டி உங்க ரியல் லைஃபை எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போட்டுக்குங்க. உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஓவர் பண்ணணுமோ பண்ணுங்க. எப்ப வேணா உங்க மைண்ட மாத்திக்குங்க. இந்த அப்ரூவல் எல்லாம் விட்டு போட்டு பீஸை சூஸ் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே உங்க லைஃபை நீங்க தான் லீட் பண்ணணும், சொசைட்டி அல்லோ. சரிலோ?